ஹே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு 100 நம்பர்ஸை வந்து நம்ம சீக்வன்ஸாக பிரிண்ட் பண்ணினே இருக்கணும்னா, நம்ம ஒவ்வொரு நம்பராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மெமரியும் கன்சியூம் ஆகும், டைமும் கன்சியூம் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணுறப்போ அதை நம்ம ஒரு லூப்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டா அந்த லூப் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 1லேருந்து 100க்குள்ளே பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 1ல் ஆரம்பித்து 100க்குள்ளே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது நிற்காமல் லூப் கண்டினியூஸாக ரன் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகி ஸ்டாப் ஆகிடும். ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது ஃபார் வேரியபிள் இன் சீக்வென்ஸ், அதுக்கு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த வேரியபிள்னால் என்னென்னா, நம்ம கொடுக்குற செட் ஆஃப் வேல்யூஸில் இருக்கிற வேரியபிள். இந்த சீக்வென்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற செட் ஆஃப் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிரிண்ட் 1 to 100 கொடுக்குறேன்னா, ஸோ அந்த 1 to 100 தான் அந்த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அதில் சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிறது லூப் கீவேர்ட். ஸோ இந்த ஃபார் வந்து நம்ம பைத்தானில் லூப் கீவேர்டாக யூஸ் பண்ணுவோம். ஈவன் நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குள்ளே ஃபார் லூப், வைல் லூப்க்கெலாம் நம்ம ஃபார்ன்ற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தானில் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் வேரியபிள் இன் சீக்வென்ஸ். அதாவது இந்த வேரியபிள்ன்ற இடத்துல நம்மளுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ, ஐ இல்லை நேம் இல்லை நம்மளுக்கு எந்த வேரியபிள் தேவையோ அதை கொடுத்துக்கலாம். இந்த சீக்வென்ஸுன்ற இடத்துல ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ, அதாவது இப்போ 1 to 100னா 1 to 100 அப்படின்னு கொடுக்கணும். கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த லூப்பில் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, லூப் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த சீக்வென்ஸில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கான ஃபஸ்ட்டு லூப்பில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அது ரன் ஆகிடும். ஸோ அது ரன் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீக்வென்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை அது எடுத்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த சீக்வென்ஸில் ஐட்டம் இல்லை அப்படின்னா லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இல்லை ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் ஐட்டம் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்டமை பிக் பண்ணி அதுக்கான கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொரு லூப்பை வந்து நம்ம ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐட்ரேஷனாக ஒரு லூப் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிறது வந்து நம்ம ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன் கம்ப்ளீட் ரன். வேரியபிள் அப்படிங்கன்னா ஸ்டோர்ஸ் கரண்ட் ஐட்டம். அதாவது நான் ஒரு 100 நம்பர் பிரிண்ட் பண்ணுறோம்னா அந்த ஒவ்வொரு லூப்லேயும் எனக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு லூப்லேயும் வேரியபிள் வந்து எனக்கு மாறிட்டே இருக்கும். அதான் ஸ்டோர்ஸ் கரண்ட் ஐட்டம். கரண்ட் ஐட்ரேஷனில் என்ன வேரியபிள் இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணும். அப்புறம் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூ. இப்போ எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி 100ல் முடியணும் அப்படின்னா நான் வந்து ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கலாம் இதை. ஸோ இப்போ நான் 1லேருந்து ஒரு 5 நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மலாக நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் 1. ஸோ இப்போ நான் பிரிண்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அடுத்து பிரிண்ட் 2 கொடுக்கணும்னா நான் மறுபடியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதுக்குள்ளே என்னோடய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ பிரிண்ட் 2. அடுத்து 3 பிரிண்ட் பண்ணால் 3 நான் தனியாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு ஒர்க்கை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து அது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் எடுக்கும். எனக்கு வந்து டைம் அண்ட் மெமரி வந்து சேவ் ஆகாது, கன்சியூம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் லூப் ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி ஒரு கண்டினியூஸாக நம்பரை பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ பைத்தானில் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நான் வேரியபிள் வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். இன் ரேஞ்ச் இன் ரேஞ்ச் 10. ஸோ 10க்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் 10ங்கிறது என்ன ஆகும்னா 0 to 9, அதாவது 10 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகிறது வந்து 0 to
9 வரைக்கும், அதாவது 0ல் ஸ்டார்ட் ஆகி 9 வேல்யூஸ், மொத்தம் 10 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ செமி கோலன் வச்சுக்கலாம், கோலன். அடுத்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நம்ம அந்த ஐட்ரேஷனில் இருக்கிற ஐயோடைய வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 9 அப்படின்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு 0 பிரிண்ட் ஆகணும், செகண்ட் ஐட்ரேஷனில் எனக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகணும். ஸோ அது மாதிரி பிரிண்ட் ஐ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே நான் லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணேன், நான் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் ரன் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து இன்னும் சில எக்ஸாம்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ரேஞ்ச் செட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கண்டினியூஸாக 0 to 9 அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். இதே எனக்கு வந்து ரேஞ்ச் இதிலேருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ range 1,10. ஸோ பிரிண்ட் ஐ. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இந்த 1ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, அப்புறம் இந்த 10ங்கிறது எண்டிங் வேல்யூ. அதாவது இப்போ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆனால் இந்த எண்டிங் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னா இங்கே நம்ம இனிஷியலாக கொடுக்குற ஸ்டார்ட் வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகும், ஆனால் இங்கே நம்ம ஃபைனலாக கொடுக்குற அந்த ஸ்டாப் வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஸோ இது வந்து நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டரை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபார் லெட்டர் இன் பைத்தான் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸோ பைத்தான் ஃபார் லெட்டர் இன் பைத்தான்னா எனக்கு வந்து இங்கே லெட்டர் பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணோமோ அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தானில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து எனக்கு ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகணும். ஸோ ஓகே, நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங் பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங்குன்றதுனால நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பி பிரிண்ட் ஆகும், செகண்ட் ஐட்ரேஷனில் ஒய். ஸோ இது வந்து இந்த லெட்டருங்கிறது ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் மாறிட்டே வரும். இப்போ நீங்கள் இது மாதிரி உங்கள் பேரில் இருக்கிற லெட்டரை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்கள் பேரில் இருக்க லெட்டரோ இல்லை வேறு ஏதாவது பெரிய ஒரு ஸ்ட்ரிங்கோ கொடுத்துட்டு அதோட லெட்டர்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெட்டருங்கிற இடத்துல நீங்கள் லெட்டர்னு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள், ஆரஞ்ச், and mango. ஸோ இப்போ நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, அந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஒன்றா எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 3 ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம்.
இதே ஒரு thousands ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது, thousands ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறீங்க, அங்கே வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த 100 பேரையும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆப்சென்ட்டானு ஒவ்வொருத்தராக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கன்சியூம் ஆகும், அதே இடத்துல மெமரியும் கன்சியூம் ஆகும். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ஒன்றா பிரிண்ட் ஆகும். ஸோ நான் வேரியபிள் வந்து ஃப்ரூட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, இப்போ நான் லெட்டர்னு அப்படியே விட்டேன்னா எனக்கு வந்து லெட்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ஃப்ரூட்டுன்னு கொடுத்தேன்னா, ஸோ இப்போ என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஒவ்வொரு ஃப்ரூட்டோட நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே உங்களுக்கு வந்து ஒரே ஒர்க்கை தான் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ்க்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரே வேலையை தான் அந்த 100 பேருக்கும் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒரு லூப்பில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் கோடும் கம்மியாகும், அதே டைமில் டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். லூப்பிங் ஸ்டெப்பில் நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து ஃபார் லூப். இதே மாதிரி வைல் லூப், டூ வைல் லூப்னு நிறைய சின்டெக்ஸ் இருக்குது, நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு. ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.